ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ விஜய் காவிரி வந்து கிருஷ்ணா ஆஃபீஸ் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு இந்த கம்பெனிலாம் வேலை பார்த்தீங்க அப்படின்னு. ஆமாம், அங்கே வந்து லே ஆஃப் ஆனனால நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நான் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை நம்பி இவ்வளோ பிரச்சனையாக இருக்கும்போது நம்ம பர்சனலைஸ்டாக வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வேணால் இருக்கலாம், பட் ஆஃபீஸில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. இது எனக்கு முக்கியமான ஜாப், என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் வந்து ஜாப்பில் ஹேண்டில் பண்ணேன். அப்புறம் ஸ்டாஃப்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் வந்து சித்தப்பா வந்துட்டு யார் இவனா அப்படின்னு சித்தப்பா விருங்க பேசிக்கலான்னு. அப்புறம் இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் ஐயப்பனும் அவரும் வந்து சைட்டுக்கு போய்ட்றாங்க. ஸோ இங்கே ஆஃபீஸில் வந்து காவேரியும் விஜய் வந்து ஓகே பார்ப்போம், வெயிட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறான்றதை பார்ப்போம் அப்படின்னு. பட் காவேரி வந்து ஓகே நீ என்ன சொல்ல விரும்புறியா அப்படின்னு. இல்லை நான் எதுவும் சொல்ல விரும்பல, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் போய்ட்டு அவர் எல்லா டீட்டெயிலும் கேட்கும்போது சித்தப்பா அப்பப்போ வந்து அவர் என்னையா உனக்கு என்ன எல்லா டீட்டெயிலும் சொல்லிக் கொடுக்குமா, நான் இந்த பில்டிங் எழுதி வாங்க போறியா அப்படின்னு. கிருஷ்ணா இந்த பில்டிங் உங்களுக்கு தெரியும், யாரையாலும் எழுதி வாங்க முடியாது, அப்படியே பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா எதுவும் பேசிக்காமல் அடுத்த வேலை பார்க்க போயிடுறாரு. அது சிந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையை பாட்டிமா கிட்ட சுகர் தாத்தாவையும் செக் பண்ணிவிட்டு எவ்வளோமா இருக்காதுன்னு நம்பர் சொல்ல மாட்டாங்க, நார்மல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்வென்ட் நம்பரே சொல்ல மாட்டுறாங்க, அது நல்லது தான். அதுவும் நம்ம உடம்புக்கு தெரிஞ்சிக்காமல் நார்மல் சொல்லிடுறாங்க, அது நல்லதுன்னு சொல்லி தாத்தா சொல்கிறார். ஒரு பக்கம் வந்து சாரதாமாவும் கங்காவும் வந்து காவேரி வளக்காப்புக்கு வந்து 15 வச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொந்தக்காரங்களையும் இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒட்டு கேட்குறாங்க முத்துமலர். ஒட்டு கேட்டு பலகாரம் செய்யணுன்னா நான் வந்து நல்லா லட்டு பிடிப்பேன், கூப்பிடுங்க நீ அப்படின்னு. உன்னை யார் கூப்பிட்டாருன்னு கூப்பிடனாலும் இதை கூப்பிடாமல் வர விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் போயிடுறாங்க. இங்கே மறுபடியும் பாட்டிமா வந்து இங்கே கல்யாணி பாட்டிமா வந்து கேட்குறாங்க என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே உங்கள் பேத்தி நல்லா பார்த்துக்குறேன். ஆமாம் சந்தானம் ரத்தமாச்சு, இதை உங்கள் சாரதா மருமக கேட்டால் அவ்வளோதான். ஆமாம் சொல்லிவிடாதீங்க, நல்லா ஒர்க் பண்ண சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு ஜாலி கான்வர்சேஷன் தான். ஸோ சிந்து வந்து எல்லோரும் நல்லா பார்த்துக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் க்ரீன் டீ எடுத்துகிட்டு வந்து தாத்தா பாட்டியை பார்த்து கொடுத்து அவங்களும் குடிக்கிறாங்க. ஃபாலோ கட் பண்ணிவிட்டு இனிமேல் இதை ஃபாலோ பண்ணலான்னு சைட்டில் மறுபடியும் வந்து கிருஷ்ணா வந்து 2-3 இடத்துல போய் வேலை பார்க்கும்போது சித்தப்பா அங்கங்கே வந்து அவன் சொல்லதான் கேட்காதுங்க, பூங்கயா பூங்கியா அப்படின்னு நட்டி விட்டுறாரு. நான் ஐயப்பா அவன் கூடயே சுற்றிட்டு இருக்கேன், நீயும் போய் என் கூட வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கிறது தான் கிருஷ்ணா. எதுவும் பேசிக்கல, ஒர்க்கை பார்க்காம. அப்புறம் ஆஃபீஸில் வந்து விஜய் காவேரி வந்து ஆஃபீஸில் வந்து விஜய் காவேரி அவங்க வந்து விஜய் வந்து பால் எடுத்துகிட்டு வராரு கப்பில் இருந்து. இது காஃபி டீயா அப்படின்னு வந்து காவேரி கேட்க, நீ இப்போ அதெல்லாம் குடிக்கக்கூடாது, மில்க்கு தான். ஸோ அப்படின்னு அதுதான் பேபி கலராக பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஓ அப்படியா, உங்களுடைய சின்சியரிட்டிக்கு அளவு இல்லாமல் போயிட்டுருக்கு, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் சித்தப்பா வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு. என்ன ஆஃபீஸ்லேயே ரொமான்ஸா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு கிருஷ்ணா பற்றி அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. கிருஷ்ணா வந்து உள்ளே என்ட்ராகி அவருடைய இன்னிக்கான ரிப்போர்ட் எல்லாமே இந்த மாதிரி லோடு வந்தது. லேபர் வந்து 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொல்லியிருக்கேன், எல்லா ரிப்போர்ட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணிட்டாரு. இதோட நம்பாத விஜய் அவன் அப்படி தான் பண்ணுறான், கேட்க மாட்டான், எதுவும் தெரில அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சித்தப்பாக்கு விஜய் வந்து வீடியோ எடுத்து காட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டில் எடுக்கக்கூடிய அந்த சிசிடிவி இமேஜஸ் எல்லாமே சித்தப்பா போட்டு காட்டுறாரு. சித்தப்பா தான் அவர் வேலை பார்க்க விடாமல் தடுக்குது. ஸோ அதை பார்த்து காவேரி வந்து அழகான ஸ்மைலிங் கொடுக்குறாங்க. இன்றைக்கான எபிசோட் வந்து இதோட முடிஞ்சு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.